நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நான் இலங்கையில் இருக்கிறேன் என்பது எல்லோருக்கும் தெரியும். பிரியப்பட்ட இங்கு ஒரு பெரிய போதகர் ஐயா அவருடைய அசோக்குமார் அவருடைய மகன் இப்போ நிமோஷ் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை ஒரு 2 நிமிஷத்துக்குள் பேச இருக்கிறார். அது நமக்கும் எல்லோருக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அவரை நாம் பேச அழைக்கிறேன். அவர் பேசுவார். நீங்கள் அடுத்த வீடியோவில் கண்டு மகிழுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் இலங்கையிலிருந்து நிமோஷ் பேசுகிறேன். எங்களோடு கூட தெய்வீகன் ஐயா இருப்பதை விட்டு நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். எனவே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வேதாகமத்தின் அடிப்படையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நமக்கு தெரிந்த ஒரு அழகிய தாய் அன்னாள் என்பவள் அழுகை நிமித்தமாய் சாமுவேலை அவர் பெற்றெடுக்கிறார். அந்த நாட்களிலே அவர் உடன்படிக்கை செய்து தன்னுடைய பிள்ளையை தேவாலயத்திலே வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் தேவாலயத்திலே வளர்க்கிற பொழுது அந்த குழந்தை நிமித்தமாய் அந்த திருச்சபைக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த குழந்தை ஆசீர்வாதமான குழந்தையாக மாற ஆரம்பிக்கிறார். எனவே நான் நாளில் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், என்னுடைய தகப்பனாருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கிறேன். நான் சிறுவது முதலாய் நான் தேவாலயத்திலே கர்த்தரோடு கூட நான் இதுவரையிலும் நான் வளர்க்கப்பட்டு வருகிறேன். எனவே நான் கர்த்தரோடு இருக்கிறபடினாலே, என்னுடைய பெற்றோர் என்னை கர்த்தருக்குள்ளே வளர்க்கிறபடினாலே, இன்று வரையிலும் கர்த்தர் என்னை இந்த குடும்பத்துக்கும் இந்த திருச்சபைக்கும் நான் வாழுகிற இந்த கிராமத்துக்கும் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். எனவே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய தேவாலயத்திலே அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கிற பொழுது அந்த பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய திருச்சபைக்கும் உங்களுடைய கிராமத்துக்கும் மிகவும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மாற ஆரம்பிப்பார்கள். கர்த்தர் நம்மளோடு இருக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே எப்பொழுதும் கர்த்தரோடு கூட உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதிலே நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.